ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து கேபேஜ் பக்கோடா செய்யலான்னு இருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஷ்ரெடட் கேபேஜ் எடுத்துக்கணுங்க. கேபேஜில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிடணும். அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். அண்ட் 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலை மாவு தேவை. அண்ட் தேவையான அளவு சால்ட், தேவையான மஞ்சத்தூள் அண்ட் 1 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர். பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சின்ன சின்ன நறுக்கிக்குங்க. அண்ட் 1/2 ஸ்பூன் சீரகம் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம எல்லாம் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். மஞ்சத்தூள் போடுறேன், சில்லி பவுடர் அண்ட் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மாவு ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் உப்பு போடணும், கொத்தமல்லி, இப்போ பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கடல மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு கொண்டு வரும். பக்கோடாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இப்போ 4 ஸ்பூன்ஸ் to 5 ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாங்க, ஏன்னா கேபேஜில் மாய்ஸ்சர் தேவையான அளவு இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உங்களுக்கு மாவு மாதிரி வந்துடும். ஸோ ஆயில் சூடாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஸோ பக்கோடா போட்டு தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.